எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு ரவை ஜாமுன் பண்ண போகிறேன். இப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் 2.5 கப்பு சுகர், 2.5 கப்பு தண்ணி, கொஞ்சமாக குங்குமப்பூவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் மெல்ட் ஆகிடுச்சு. சுகர் மெல்ட் ஆனதையும் நம்ம ஒரு 4 இல்லை 5 மினிட் வரைக்கும் நம்ம பாயில் பண்ணலாம். 4 மினிட் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் 1 கப்பு ரவை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அரோமா வர வரைக்கும். இப்போ ரோஸ்ட் பண்ணி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கூல் பண்ணிவிட்டு நம்ம ரவையை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு மில்க் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன். இப்போது பிளெண்ட் பண்ணி ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நெய், ரெண்டரை கப்பு பால், ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவை மிக்ஸ்சரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லம்ப் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லம்ப் இல்லை, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவை நல்லா திக்காகணும், ஆனால் ரொம்ப திக்காகக்கூடாது. ஓரளவுக்கு மெதுவாக இருக்கணும். நம்ம ஸ்டவ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே நெய் தடவிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பால் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்கிற பால்ஸை நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இப்போ சுகர் சிரப்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பால்ஸும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு 4 ஹவர் அப்படியே நம்ம வச்சிடலாம் சுகர் சிரப்பில். 4 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.